கர்த்தர் மகிமையுண்டதாக தேவதாசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கர்த்தர் மகிமையுண்டதாக இந்த வசனம் பார்க்கும்போது ஆவியின் கனி நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த ஆவியின் கனி நம்மகிட்ட இருக்குதா? எத்தனை நம்மகிட்ட இருக்கு? அதில் 5 இருக்குது, இல்லை 3 இருக்குது, எத்தனை இருக்குது, எத்தனை இல்லாமல் இருக்குது? ஒரு விஷயம் நம்ம நிதானிச்சு பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள்கிட்ட இருப்பார்னால், கர்த்தருக்குள் இருப்போம்னா, இந்த கனிகள் கண்டிப்பாக வெளிய வரும். இந்த கனி எங்கே வரும்னா, நீங்கள் சர்ச்சில் இருப்பீங்க அப்போ இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் இருக்கணும். நீங்கள் வேலைக்கு போகலாம், சர்ச்சை விட்டு எங்கே வெளியே போவீங்க, வேலை பார்க்குற இடத்துலையும் படிக்கிற இடத்துல எங்கே போனாலுமே இந்த ஆவியின் கனி அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். உங்களை பார்க்குவாங்களா? உங்களை பார்க்கும்போது இந்த ஆவியின் கனி அவங்க பார்க்கணும், ஜனங்கள் பார்க்கணும். அதன் மூலம் அந்த அந்த ஆவியின் கனி மூலமாக அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் விரும்புகிற காரியங்கள். இந்த ஆவியின் கனி இல்லாமல், இந்த ஆவியின் கனியே இல்லைப்பா, 2 தான் இருக்குது, இல்லை எதுவுமே இல்லை, ஆனால் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், நான் அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், அந்நிய பாஷை எது பண்ணாலும் அது கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரான்னு கர்த்தருக்கும் ஆச்சு, நீங்களாச்சு. இந்த வேளையில் நம்ம ஆவியின் கனிக்கு பிரயாசப்படுவோம். அதுக்கு நம்ம பலத்த முடியாது. அதை வாஞ்சித்து கர்த்தருக்குள் வருவீங்கன்னா, பரிசுத்த நிரப்பப்பட்டால் கண்டிப்பாக தேவன் தருவார். ஒரு நாள் 7 கனிகள் இருக்கலாம், அடுத்த நாள் 2 கனி இருக்கலாம், அடுத்த 4ஆம் வாரம் 5ஆம் வாரம் ஒரு நாள் தேவன் முழு ஆவியின் கனியை பிறக்குது எங்கே விஷயம். இந்த பூமியில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கைன்னு சொல்லும்போது, நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கைன்னு ஏதோ இப்போ ஒரு உலக ரீதியாக ஒரு வீடு வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், அது சாட்சி அல்ல. அந்த ஆவியின் கனியில் வாழ்கிறதே சாட்சி. அப்போ தான் அவங்க பார்ப்பாங்க. உங்களை நீ இருளில் போ, நீ இருளுக்குன்னா மற்ற ஜனங்கள் பார்ப்பாங்க. ஓ, இவன்ட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. இவன் மற்றவங்களுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குதே. இவன்ட்ட இந்த ஆவியின் கனி இருக்குதே. அன்பு, சந்தோஷம் இருக்குது, நீடிய பொறுமை, தயவு இருக்குது, நற்குணம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட இருக்குதே. இவன்ட்ட ஏதோ விசேஷம் இருக்குதே. அதை பார்ப்பாங்க. அதன் மொத்தம் அவங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை அறிவாங்க. இதுவே காஸ்பல். நீங்கள் வாயில சொல்ல விட உங்கள் கிரியை ஒரு சுவிசேஷமாக இருக்குமானால், நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாமே நீங்கள் சுவிசேஷத்தை ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் காஸ்பல் சொல்லலை, உங்கள் வாழ்க்கையே காஸ்பலாக இருந்தால் கண்டிப்பாக தேவன் வல்லமையாக அவங்க பயன்படுத்துவார். அந்த ஆத்துமாக்கள் தேவன் அந்த கடைசி காலத்தை கண்டிப்பாக தேவன் பயன்படுத்துவார். நீங்கள் அர்ப்பணிப்போம், அது ஆவியின்படி வாழ பிரயாசப்படுவோம், அர்ப்பணிப்போம். தேவன் இந்த பூமியில் சாட்சியில் வாழ்க்கை தருவார். பரலோகத்தில் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு விஷயம் ஆமென்.